ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்வில் சில வேதனைகள் உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு பாரமாக இருக்கிறது அல்லவா? என் மேல் பாரத்தை போட்டு கர்ம வினைகளையெல்லாம் அனுபவித்து தீர்ப்பதற்காக போராடி வருகிறாய். நித்தமும் என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி நீ கவலைப்படவே அவசியமில்லை என் செல்லமே. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் ஆறுதலாக இருந்து விடுவேன், உன் வேதனைகளையெல்லாம் குறைத்து உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்றுதானே இத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய். எனது அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன் துன்பங்களை அறிந்து உனக்கான தீர்வை கொடுக்க வேண்டியது எனது கடமை என்பதை நான் ஒருபோதும் மறக்கவே இல்லை. இப்போது கூட இதற்காக உன் இல்லத்தை விட்டு செல்கிறேன் என்பதை நீ அறிவாயா? உனக்கும் எனக்கும் சேர்த்தே உனக்கு துணையாக ஒரு துணையை உன்னருகிலேயே நான் வைக்கப் போகிறேன். இவர்தான் என் ஆசீர்வாதத்தோடு இனி உனக்கு அருகிலேயே இருந்து எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படி நிறைவேற்றி கொடுக்க போகிறார். உன் மனதிற்கு மிகவும் பிடித்த அந்த துணையானது ஆணாகவோ பெண்ணாகவோ எதுவாக இருக்கலாம் என யோசிக்கிறாயா? உன் மனம் விரும்பிய துணைதான் அது என் செல்லமே. உனக்கான விஷயங்களை இனி நீ மனம் மகிழக்கூடிய வகையில் உன் அருகிலேயே இருந்து இவர்தான் செய்ய போகிறார். எல்லா வகையிலும் உனக்கான அன்பாகவும் அனுசரணையாகவும் உதவியாகவும் உன் மனதை புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் இந்த துணை நிச்சயமாக இருப்பார். உன்னை விட்டு உன் இல்லத்தை விட்டு நான் எதற்காக செல்கிறேன் தெரியுமா? இனி எல்லா விஷயங்களையும் உன் மனம் மகிழும்படி செய்து கொடுக்க வேண்டும் என்பது எனது ஆசை. ஆனால் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் மட்டுமே நான் கொடுத்து கொண்டிருந்தால் உனக்குள் தைரியம் என்பது இல்லாமலே போய்விடும் என்பதைப் போல எனக்கு தோன்றியது. அதனால்தான் இனிமேலும் உன் அருகிலேயே இருந்து உனது தைரியத்தை குறைத்து கொள்ள விட்டுவிடக் கூடாது என்பதற்காக உனக்கு துணையாய் என் சார்பாக இந்த நல்ல மனிதரை உன் அருகில் வைத்துவிட்டு நான் உனக்கான விஷயத்தை முடித்து கொடுப்பதற்காக செல்லப் போகிறேன். உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் அதை நடந்தால் சரியாக இருக்காது, நடக்க விடமாட்டேன் என இன்னொரு மனிதர் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் வீட்டிற்கு சென்று அவர் மனதில் நல்ல மன மாற்றங்களை உண்டாக்கி உனக்கானதை நீ பெரும்படி செய்ய போகிறேன். நான் விரும்பியதை தடுப்பதற்கு யார் இருக்கிறார் என யோசிக்காதே. நீ அறியாமலேயே உனக்கான பல விஷயங்களை உன்னிடம் பெறுவதற்கும் வந்து சேர்வதற்கும் தடையாக ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். உனக்கு தடையாக இருப்பவர்களை உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல மனிதரையும் உன்னை நோக்கி வரவழைக்கப் போகிறேன். இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார் என் செல்லமே. எல்லா விஷயங்களிலும் இனி நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்களை சந்தோஷமாய் முடித்து கொடுக்க போகிறேன். போராட்டமாய் இருந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லவும் குழப்பங்களுக்கான தீர்வை சொல்வதற்கும் நேரம் வந்துவிட்டது. அதற்கான அன்பு துணையாக நான் சொல்லக்கூடிய இந்த மனிதர் நிச்சயமாக இருப்பார். உன் வாழ்க்கைக்கான நல்ல பதிலை நான் வார்த்தைகளால் சொல்லாமல் உன் வாழ்க்கையிலேயே அமைத்து கொடுக்க வந்து விட்டேன். சிரமங்களை தாண்டி வந்திருக்கும் உன் வாழ்வில் இனி நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி மட்டுமே கொடுப்பதாக இருக்கும் என் செல்லமே. இதனால் வரை நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தது அல்லவா? ஆரோக்கியமும் செல்வமும் கூட உன்னிடம் நிலையாக தங்காமல் அடிக்கடி உன் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருந்தது. நீ எதிர்பார்த்த செல்வ வளமும் கூட சரியாக உன்னிடம் தங்காமல் உனக்கு மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் உண்டாக்கி கொண்டே இருந்தேதல்லவா? ஒன்று மாற்றி ஒன்று என ஏதாவது ஒரு துன்பம் வந்து உன்னை வாட்டி வதைப்பதையும் ஆட்டி படைக்கும் பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து துரத்தி அடிப்பதற்காகத்தான் இப்போது உன்னை நோக்கி வந்துள்ளேன். நான் இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு உன் இல்லத்தை விட்டும் சென்று விடப் போகிறேன் என் செல்லமே. நான் போனாலும் என் சார்பாக இருக்கக்கூடிய இந்த உனது துணை மூலமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். அவர் உனக்கு எந்த உறவு வேணுமானாலும் இருக்கலாம். கணவராகவோ மனைவியாகவோ அன்பான துணையாகவோ அன்பான குழந்தையாகவோ உன்னை பெற்றவராகவோ யார் உருவத்தில் வேண்டுமானாலும் அவர்களை உன்னிடம் நான் விட்டு செல்லப் போகிறேன். அதன் மூலமாக உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து இனி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கான நல்ல ஆலோசகராக அவர்கள் இருக்கும்படி நானே பார்த்து கொள்வேன். உனக்கான முடிவை சுபமானதாக மாற்றி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நடக்கப் போவது எல்லாவற்றிற்கும் எப்படியும் நான் தான் காரணமாக இருப்பேன் என்பதை மறக்காதே. ஏதாவது ஒரு வகையில் உன்னை சுற்றி நான் பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் தான் இருப்பேன். நீ கஷ்டப்படுவது போல நடந்த எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைத்து திக்கு முக்காடி கொண்டிருக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து காயத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு மருந்தாகவும் ஆறுதலாகவும் நான் இருப்பேன். உனக்கான எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாகவும் உன் வராகி அம்மா நானே இருக்கப் போகிறேன் என் செல்லமே.
இப்போது நீ அனுபவிக்கக்கூடிய துன்பம் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள். கூடிய விரைவில் உனக்கு தேவையான விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போது உன்னை விட்டு விலகி உனக்கான விஷயங்களை செய்ய போகிறேன். உன் மனக்குறைகளையெல்லாம் களைத்து உனக்கு நிம்மதியை நான் தருவேன். வீணாக கவலைப்படாதே. உன் கஷ்டமும் கவலையும் என்னும் இருளெல்லாம் விலகி இன்பம் இப்போது உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னை சுற்றி உன் மீது உண்மையான அன்புள்ளம் கொண்ட மனிதரை மட்டும்தான் வைக்கப் போகிறேன். உன் மனதில் எல்லா எதிர்மறை எண்ணங்களும் இனிமேல் இவர் மூலமாகவே மறைந்து போகும். உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அதில் நீ பயணம் செய்வதற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் உனக்காக அமைத்து கொடுப்பேன். உன் பயணத்தை நான் சுலபமானதாகவும் சுகமானதாகவும் அமைத்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து கேள். உன் வாழ்வில் வேதனை தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உனக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வேலையையும் மாலையையும் குழந்தையை வரத்தையும் உனக்கு கிடைக்க செய்ய போகிறேன். என் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்தோடும் இருக்கப் போகிறது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என நம்பு என் செல்லமே. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. என்னை தேடி நாடி வந்து வணங்கிக் கொண்டிருக்கும் உன் கைகளை வெறும் கைகளுடனும் கனமான மனசுடனும் கலங்கிய கண்களோடும் இருக்கவே விடமாட்டேன். நீ எதிர்பார்த்து கேட்டதை எல்லாம் உன் கை நிறைய அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறுவதற்கான கால நேரம் வந்து விட்டது. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இப்போது நல்லபடியாக நடக்கப் போகிறது. நல்லதையே நினைத்து கொண்டு நல்லதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். கடந்து போன வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இருந்த நீ ஏமாற்றத்தையும் தோல்வியையும் மட்டும்தானே சந்தித்தாய். அதனால் எப்படி இனி வாழப்போகிறோம்? நாம் நினைத்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லையே என மனம் தளர்ந்து சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இப்போது உனக்கு இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே. நீ நினைத்தது நடக்காமல் போக நான் ஒருபோதும் விடமாட்டேன். நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். நீண்ட காலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தினமும் என்னிடம் பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டே இருந்தாய்தானே? அது இன்னும் நடக்கவில்லையே. எப்போதுதான் என் விதி மாறுமோ என வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உன் வேண்டுதலால் நீ கவலைப்பட்டதையெல்லாம் இப்போது உனக்கு சுகமாக நடத்தி முடித்து கொடுக்க வந்துவிட்டேன். கூடிய விரைவில் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்த பிறகுதான் உன்னை விட்டு விலகுவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது முடியாத காரியமும் நடக்காத விஷயமும் என எதுவுமே இருக்காது. என் சார்பாக இவர் உனக்கு அருகிலேயே இருப்பார். நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவர் மூலமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் உதவியும் இவர் மூலமாகவே உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்கி போய் நிற்காதே. உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யத்தான் நான் போகிறேன். சுணங்கி போயிருக்கும் உன் மனதை முதலில் தெளிவாக்கு. கலங்கி போயிருக்கும் கவலையில் மூழ்கியிருக்கும் உன்னை நான் தெளிவான ஆளாக மாற்றுகிறேன். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என நம்பு. உன் மனதில் நீ ஒருபோதும் எதை நினைத்தும் வருத்தப்படாத அளவிற்கு உன்னை வாழ வைப்பேன். ஓம் வராகி.